வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் காதல் வாழ்க்கை கைகூடும் நாள் எப்போது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உங்களுக்கு எப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை கைகூடி வரும் அப்படின்னு சொல்லி யூனிவர்ஸ் கிட்ட ரொமான்ஸ் ஏஞ்சல் மூலியமாக கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். For personal readings 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் பண்ணுங்க. 100க்கும் மேற்பட்ட வகையில பர்சனல் ரீடிங் செய்து தரப்படும். ஸோ கார்ட்ஸ் மட்டும் வச்சு இல்லாம பால் வாசிப்பு, வெற்றிலை வாசிப்பு, நீர் வாசிப்பு, இங்க் வாசிப்பு, பூக்கள் வைத்து வாசிப்பு அப்படின்னு சொல்லி பலதரப்பட்ட பர்சனல் ரீடிங்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா நான் சொன்ன நம்பருக்கு அணுகுங்க. அதே மாதிரியாக பிரைஸ்லெட் சேல் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ அதற்கும் பிரைஸ்லெட் வேணும் அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கிஃப்ட் சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு நம்ம ரீடிங்ஸ் ரெசனேட் ஆகுது, இந்த கலெக்டிவ் ரீடிங்ஸ் எல்லாமே ரெசனேட் ஆகுதுன்னா உங்களோட கிஃப்ட்ஸை சென்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போயிடலாமா? உங்கள் காதல் கைகூடும் நாள் எப்போது? யூனிவர்ஸ் டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல் மூலியமாக ரொமான்ஸ் ஏஞ்சல் பேச நினைப்பது என்ன? உங்க கூட என்ன பேசணும்னு நினைக்கிறாங்க? எப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை கைகூடி வரும் நாள் எப்பொழுது? யூனிவர்ஸ் டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ். Okay, the jumping card. Wow, திருமணம், wedding. எடுத்தோடனே திருமணம் என்பது நடக்கவிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. காதல் வாழ்க்கை எப்போது கைகூடும்? டிவைன், அந்த நாள் எப்பொழுது? அந்த நாளை நோக்கி எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறாங்க. டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ், அந்த நாள் எப்பொழுது? காதல் வாழ்க்கை கைகூடும் நாள் எப்பொழுது? ஓ, சோல்மேட். அற்புதமான கார்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கிறது. ரொம்ப பாசிட்டிவா இந்த வீடியோ பாருங்க. நடப்பது எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பாருங்க. யூனிவர்ஸ் டிவைன் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ். ஓகே, காதல் வாழ்க்கை கெமிஸ்ட்ரி. பாட்டம் ஆஃப் த டெக்ல கெமிஸ்ட்ரி இருப்பதை பார்க்கிறோம். உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்பொழுது கைகூடி வரப்போகிறது? அந்த நாள் எப்பொழுது? டிவைன் யூனிவர்ஸ் ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ். ஜம்பிங் கார்ட். ஓ, என்கேஜ்மெண்ட், திருமணம், நிச்சயதார்த்தம் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, எனக்கு இன்னொரு கார்டு இதுல எடுக்கணும்னு தோணுச்சு. The very soon அப்படிங்கிற ஒரு கார்டு பார்த்தேன். அந்த கார்டை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு அந்த கார்டையும் எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ யூனிவர்ஸ் வந்து என்னை அந்த கார்டை எடுக்க சொல்லி வலியுறுத்துவதாக நினைக்கிறேன். வெரி சூன், சீக்கிரமாகவே. இதோ இந்த கார்டு தான். வெரி சூன் சீக்கிரமாகவே உங்களுடைய காதல் வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கவிருப்பதாக தெரியுது. ஓகே ஓகே, பார்க்கலாமா? இந்த காலை தள்ளி வச்சிடலாம், இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் கூட கொஞ்சம். ஓகே, இன்னும் ஒரு கார்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த கார்டு எடுக்கணும்னு தோணுது. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். ஓகே, ரீடிங்ஸ்குள்ள போலாம். நான் வந்து என்கேஜ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஓகே, என்கேஜ்மெண்ட் அப்படின்னும் போது
உங்கள் காதல் வாழ்க்கை எப்பொழுது கைகூட போகிறது, அந்த நாள் எப்பொழுது அப்படின்ற மாதிரி நம்ம ரீடிங்ஸ் வந்து எடுக்கணும்னு நினைச்சோம். அதற்கு ஏற்ற போல என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. சோ நிறைய பேருக்கு திருமணம் பண்றதுல பிரச்சனை வந்து இருந்து கொண்டே இருக்கலாம். இந்த நபரோடு எனக்கு எல்லாமே அமையுது மேம், எல்லாமே அமைந்து வருது, பேசுறாங்க, பழகுறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஆனா திருமணம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு தடை வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. எங்களால எதையுமே போக்கஸ் பண்ண முடியல. மேரேஜை நோக்கி எங்களோட லவ் போகவே மாட்டேங்குது. மற்றபடி பேசிக்கிறோம், பழகிக்கிறோம், எல்லாமே இருக்கு. பட் திருமணம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தடை வந்து எங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. எங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாம இருக்குது. ஏதோ பழகுறோம், பேசிக்கிறோம், நாங்களும் சிரிக்கணுமேன்னு சிரிக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. நாங்க இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்ஃபர்மிட்டியா ஆக முடியல. அதாவது ஒரு கணவன் மனைவியாக ஆகக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு என்பது வந்து எங்களோட காதல் வாழ்க்கையில எங்களால உணர முடியல, பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனையில இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கையில இருந்து நீங்க ப்ரமோஷன் ஆகி திருமண வாழ்க்கைக்குள்ள வந்து போகக்கூடிய நாள் விரைவில் வரும். சீக்கிரமாவே இந்த நபர் கூட திருமண பேச்சுவார்த்தை என்பது உங்களுக்கு நடக்கும். your love life is ascending to a higher level of commitment அப்படின்ற வார்த்தையை கொடுத்திருக்காங்க. அதாவது காதல் வாழ்க்கையோ திருமண வாழ்க்கையோ 2 வாழ்க்கையிலுமே நீங்க இப்பதான் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. இப்பதான் நான் அவங்கள பாக்குறேன், அவங்க கூட எனக்கு ஒரு லவ் அமையுமா, நான் இப்பதான் அவங்கள லவ் பண்றேன், அவங்க கூட எனக்கு நெக்ஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் போகுமா, இப்பதான் நான் அவங்க கூட கல்யாணம்னு ஒரு பேச்சுவார்த்தை வருது, எங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து கல்யாணத்துல முடியுமா, நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னாக இருக்க முடியுமா, எங்களுக்கு அந்த கேள்வி இருந்து கொண்டே இருக்கு மனசுல. ஒரே மாதிரி குழப்பமா இருக்கு எங்க காதல் வாழ்க்கை, என்ன நடக்குதுன்னு எங்களால புரிந்து கொள்ளவே முடியல, எங்களுக்குள்ள ஒரு தயக்கம், கவலை, குழப்பம் இருக்குது. நானும் அந்த மாதிரிதான் இருக்கேன், என்னோட நபரும் அந்த மாதிரிதான் இருக்காங்க. சரியான பேச்சுவார்த்தை இல்ல, நோ கான்டாக்ட்ல இருக்கிறோம், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கிறோம், இல்ல வந்து திருமணம் ஆகியும் கூட நாங்க பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், இல்ல திருமணம் ஆகி நாங்க விவாகரத்து வாங்குற நிலைமையில இருக்கிறோம், 2வது திருமணத்திற்காக வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த நபரை விட்டு கடந்து நான் இன்னொரு திருமணத்துக்குள்ள போக முடியுமா, இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருக்குது. இது எல்லாத்துக்குமே இந்த ரீடிங் வந்து பொருந்தும். ஓகேங்களா? இது ஜெனரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன், பொதுவான வாசிப்பு. யாருக்கு பொருந்துதோ அவங்க எடுத்துக்கலாம், பொருந்தாதவங்க பொருந்தியதை மட்டும் எடுத்துக்கோங்க. மேலா இருந்தா ஃபீமேலுக்கு பாருங்க, ஃபீமேலா இருந்தா மேலுக்கு பாருங்க. இது வந்து டைம்லெஸ் ரீடிங். நீங்க எந்த காலகட்டத்துல, எந்த நேரம் காலத்துல இந்த வீடியோ பார்த்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்ததான் செய்யும், ரெசனேட் ஆகதான் செய்யும். முதல்ல அதுல தெளிவா இருந்துக்கோங்க. இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கை கைகூடி வர்றதுக்கான காலம் வந்தாச்சு. சோ நான் சொல்ற இந்த கேட்டகரிக்குள்ள எல்லாம் இருக்கீங்க, வேதனையோடு இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. இந்த வீடியோவை நீங்க டச் பண்ணி கிளிக் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா யூ ஆர் பிளெஸ்ட். உங்க மேல யூனிவர்ஸ் உடைய ஆசிர்வாதம் என்பது அலாதியாக இருக்கு. அவங்க உங்க மேல ரொம்பவே பிரியம் வச்சிருக்கிறாங்க. நீங்க அவங்களை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்களை நம்புறாங்க. உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க யூனிவர்ஸ் மேல கிராட்டிடியூடா இருக்கீங்க, ரொம்பவே கிராட்டிடியூடா இருக்கீங்க. அவங்களும் உங்க மேல திருப்பி கிராட்டிடியூடாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அந்த நன்றி உணர்வு, நீ எனக்கு இது வரைக்கும் கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி யூனிவர்ஸ், நன்றி யூனிவர்ஸ். நீங்க நன்றி சொல்ல 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 உங்களுடைய காதல் வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ரொம்ப நன்றி உணர்வு கொண்டவர்களாக கூட இருக்கிறீங்க. நீங்களும் சரி, உங்க நபரும் சரி, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட நன்றி சொல்லுவீங்க. அது உங்களை அறியாமையே சொல்லுவீங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ காட் அப்படின்னு இம்மீடியட்டா சொல்லுவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த நன்றி உணர்வு என்பது வந்து இருந்து கொண்டே இருக்கும். இப்போ உங்களுடைய காதல் வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கு. என்ன ஆகுமோ, ஏது ஆகுமோ, இந்த காதல் வாழ்க்கை வந்து எனக்கு கைகூடுமா அப்படின்னு நீங்க இருக்கீங்க. அந்த நாள் எப்போது வரும், நான் இந்த நபரோட கையை எப்போ பிடிப்பேன், சீக்கிரமா சீக்கிரமா. எவ்வளவு மனசொடைஞ்சு சின்ன நிலைமையில இருந்தாலும் சரி, குறுகிய நிலைமையில இருந்தாலும் உங்க காதல் வாழ்க்கை ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்குள்ள நிச்சயமாக போயே தீரும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
நெக்ஸ்ட் கார்டு வெரி சூன், வெரி சூன். இந்த கார்டு தான் நான் தேடி எடுத்தேன். இது என்னோட கண்ணில் பட்டுச்சு ஷஃபிள் பண்ணும்போதே. இது ஒரு ஜம்பிங் கார்டாக இடையூறு செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஸோ இந்த கார்டை நான் இப்போ தேடி எடுத்திருக்கேன். வெரி சூன் அப்படின்னும் போது சீக்கிரமாகவே எல்லாமே நடக்க போகுது. அந்த நாள் வெகு தூரத்துல இல்ல, எட்டி பிடிக்கிற இடத்துலதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எட்டி பிடிக்கிற இடத்துலதான் இருக்கு அந்த நாள், வெகு தூரத்துல இல்ல. ரொமான்ஸ் ஏஞ்சல் என்ன சொல்றாங்க, எதுக்கு கவலைப்படுற, எட்டி பிடிக்கிற இடத்துலதான் இருக்கு, வெகு தூரத்துலயா இருக்கு, ரொம்ப தொலைவுலையா இருக்கு, நீ கவலைப்படாத, எனக்கு எல்லாமே கைகூடி வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரமாகவே, வெரி சூன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க. சோ உங்க நபருமே என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, எப்படா இது நடக்கும், எப்படா இந்த காதல் வாழ்க்கை கைப்படும். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதோடைய இன்னொரு வெர்ஷன் தான் உங்க நபர்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எப்படா கல்யாணம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எப்படா உங்க கூட சேருவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. கல்யாணத்துக்கும் சேர்றதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? 2 பேரும் ஆக மொத்தம் ஒரே விஷயத்தான் நினைக்கிறீங்க, கூட இருக்கணும், ஒன்னா இருக்கணும் எப்பவுமே. அதைத்தான் 2 பேருமே நினைப்பீங்க. சோ உங்க நபரும் இந்த திருமணம் எப்போது நடக்கும், இந்த திருமணத்துக்குரிய ப்ராசஸ் எப்போது நடக்கும், எப்போ நம்ம விஷயங்கள் எல்லாமே சரியாகும். இப்ப வீட்டுல உங்க கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்றாங்க, 2 சைடும் பேரண்ட்ஸ் மறுப்பு தெரிவிக்கிறாங்க, இல்ல ஒரு காஸ்ட் பிரச்சனை, ரிலீஜியஸ் பிரச்சனை, இல்ல பணம், ஆஸ்தி, அந்தஸ்து, எந்த பிரச்சனையா இருந்தா கூட அது அத்தனை பிரச்சனையும் வந்து கரைந்து வரப்போகிற நாள் சீக்கிரமே இருக்கு. உங்க காதல் உங்ககிட்ட கை கூடும், உங்க காதல் வாழ்க்கை உங்ககிட்ட வரும். எப்படி அது போயிருந்தாலும் சரி, எந்த நிலைமையில அத்துக்கிட்டு போயிருந்தாலும் சரி, உங்க காதல் வாழ்க்கை உங்களோடு வரும், கை கூடும். தெரியுதுங்களா? கிளியர்லி டிசைட். நீங்க வந்து ரெடியா இருக்கீங்க. நீங்களும் உங்க பார்ட்னரும் எப்படின்னா, உங்க பார்ட்னர் எப்படின்னா, நான் வந்து இந்த நபரைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், இந்த நபரு தான் என்னுடைய நபர் என்பதுல உங்க பார்ட்னர் அப்படி ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறாங்க. கார்டு பார்க்கும்போது தெரியுது. நீங்க உங்க மனசுல இந்த பார்ட்னர் தான் எனக்கு, இவர் தான் எனக்கு, இவர் தான் என்னுடைய பர்சன் அப்படிங்கறதுல நீங்களும் தெளிவாக இருக்கிறீங்க. சோ 2 பேருமே தெளிவா இருக்கீங்க. இதே தெளிவை வந்து கண்டினியூ பண்ணுங்க. எந்த இடத்துலயுமே குழம்பாதீங்க. இப்ப நீங்க குழம்பி போயிருக்கீங்கன்னு தெரியுது 2 பேருமே. உங்க 2 பேருடைய மன ஆற்றலை, எனர்ஜி ஆஃப் யுவர் ஹார்ட்டை என்னால உணர முடியுது. குழம்பி போயிருக்கீங்க. ஐயோ நம்ம ஏதோ லவ் பண்ணிட்டோமோ, கரெக்டா வருமா இந்த லவ், நம்ம என்ன பண்றோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நேசிக்கிற ஆளு சரியான ஆளா, இவரை நம்ம கைப்பற்ற முடியுமா, கை பிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு மாதிரி குழம்புற மாதிரி தெரியுது. குழம்ப வேண்டாம், கிளியரா இருக்கு. உங்களுக்கு இவர் வேணுமா, இந்த நபர் வேணுமா, இந்த நபர் எனக்கு வேணும், இந்த நபர் தான் என்னோட வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா, கிளியரா இருங்க, கிளியரா இருங்க. கிளியர் வித் வாட் யூ வாண்ட். அதுல ஃபர்ஸ்ட் கிளியரா இருந்துக்கோங்க. எனக்கு என் நபர் வேணும், அது உங்ககிட்ட ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. தெரியுதுங்களா? கிளியர்லி டிசைட் வாட் யூ வாண்ட் so that it come to you now. அது உங்களை தேடி வரப்போகுது. எதுல நீங்க நோக்கமாக இருக்கிறீங்களோ, இப்ப நீங்க இந்த நபருக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கலாம். எத்தனை பேர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மேனிஃபெஸ்ட் அப்படின்னு போட்டு ஒரு ரெட் ஹார்ட் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓ, இத்தனை பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை பேர் உங்க நபருக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதாக எனக்கு கார்டு சொல்லுது. அது உண்மைதானா? எத்தனை பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, என் நபர் எனக்கு வேணும்? மேனிஃபெஸ்ட் பண்ணா பத்தாது, கிளியரா இருக்கும். கிளியரா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. என்ன வேணும்? குழம்ப வேணாம். அந்த நபர் உங்களுக்கான நபர் தான். சீக்கிரம் நம்ம காதல் வாழ்க்கை கை கூடி வரப்போகுது. அந்த நாள் வெகு தூரத்துல இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்க நபர் உங்களுக்கு தான் அப்படிங்கிறத ரொமான்ஸ் ஏஞ்சல் யூனிவர்ஸ் மூலியமாக சொல்லவிருப்பது. இதுதான் உங்களுக்கு சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த கார்டு கெமிஸ்ட்ரி, இது எப்பவுமே ஸ்பெஷல் கார்டு நம்மளுக்கு. நம்ம வந்து ரொமான்ஸ் ஏஞ்சல் வச்சு எப்போலாம் ரீடிங்ஸ் போடுறோமோ அப்போல்லாம் இந்த கார்டு வந்து விழுகும். முக்காவாசி நாள் வந்து விழுந்துரும். இந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப தேவை. அப்போ உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். கெமிஸ்ட்ரினா என்ன? யூஸ்வல் ரொமான்ஸா மேம், ரொமான்ஸ் இருக்கணும்ன்றீங்களா? இல்ல, அந்த கெமிஸ்ட்ரியை நான் சொல்றேன். ஹார்ட் டு ஹார்ட் கெமிஸ்ட்ரி, ஒரு சோல் கெமிஸ்ட்ரியை நான் சொல்றேன். ரொமான்ஸ் என்பது எல்லா கப்பலுக்கும் இடையில இருக்குது, அதை பத்தி நான் பேச வரல. கெமிஸ்ட்ரின்றது ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன். உங்க 2 பேருக்கு இடையிலையும் பேசினாலும் பேசாட்டினாலும், பார்த்தாலும் பார்க்காட்டினாலும், பழகினாலும் பழகாட்டினாலும்,
காதல்ல ஈடுபட்டுட்டு இருந்தாலும் ஈடுபடலைனாலும், எவ்வளவு பெரிய சண்டை இருந்தாலும் இல்லைனாலும், நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க இல்லைனாலும், உங்க 2 பேருக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹீட் ஆஃப் த கனெக்ஷன் இருக்கும். நீங்க என்ன அவங்களுக்கு ஆற்றல் அனுப்புறீங்களோ, இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீங்க உங்க நபரை நான் ரொம்ப உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அனுப்புறீங்கன்னா, அது அப்படியே அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அந்த ஆற்றல் இந்த ரிலேஷன்ஷிப்க்கு உண்டு. அதத்தான் இங்க சோல் கெமிஸ்ட்ரின்னு சொல்றது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க நபருக்கு போய் டொய்ங்கன்னு ரீச் ஆகும். என்ன இந்த நம்மளுடைய பார்ட்னர் நம்மள நினைச்ச மாதிரி இருக்கே, நம்மளோட நபர் நம்ம நினைச்சிட்டு இருக்காங்களோ, நம்ம நபருக்கு நம்ம மேல ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் கிரியேட் ஆகுதோ அப்படின்னு உங்க பார்ட்னர் சென்ஸ் பண்ணிடுவாங்க ஈஸியா. உங்க 2 பேருக்கும் அப்படி ஒரு ஸ்பெஷல் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஒரு சோல் கெமிஸ்ட்ரி இருக்குது. தெரியுதுங்களா? தேர் இஸ் அ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் ஹியர். உங்களுக்கு நடுவுல ஒரு மேக்னெட்டிக் கனெக்ஷன் இருக்குது. அதாவது மேக்னெட் எப்படி எங்க வச்சாலும் வந்து ஈர்க்கும் இல்லைங்களா? மேக்னெட் எப்படி இருக்கும், எங்க வச்சாலும் வந்து ஈர்க்கும். அதே மாதிரி நீங்க உங்க நபரை விட்டு எத்தனை கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்தாலும் உங்க பர்சன் உங்களை நினைச்சுட்டே இருப்பாங்க. அந்த பர்சன் உங்களுக்கு தான் அப்படின்னு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா யாரு தடுத்தாலும் நிக்காது. பேரண்ட்ஸோ இல்ல தேர்ட் பார்ட்டியோ இல்ல யார் அந்த நண்பர்களும் யார நினைச்சாலும் இந்த நபர் உங்களிடமிருந்து பிரிக்க முடியாது. ஒன்ஸ் உங்க 2 பேருக்கும் பிக்ஸ் ஆயிடுச்சு, ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கு, ஒரு கனெக்ஷன் இருக்குன்னா யாராலையுமே பிரிக்க முடியாது. உங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி வந்து இருக்கிறத உணர முடியுது. ஒரு மேக்னெட்டிக் கனெக்ஷன் வந்து உங்க 2 பேருக்குள்ளயுமே இருக்கு. நீங்க நம்பினாலும் நம்பா விட்டாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கிற மெசேஜஸ் வந்து ஒரு ட்ரூவான மெசேஜஸ் தான். இது எல்லாருக்குமான மெசேஜஸ் கிடையாது. பர்சனல் ரீடிங்ஸ் மாதிரி குறிப்பிட்டு நம்ம சொல்ல முடியாது. பட் இட் இஸ் அ ஜெனரல் அண்ட் கலெக்டிவ் ப்ரிடிக்ஷன்ஸ் தான். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு மெசேஜ் தராங்கன்னா அதை மனசார அக்செப்ட் பண்ணி பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அது உங்களுக்கும் நல்லது, நம்ம சேனலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. பி பாசிட்டிவ், ட்ரை டு பி பாசிட்டிவ். அதை நீங்க பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணும்போது இந்த பர்சன் சைட்ல இருந்து நீங்க கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். டெஃபினட்டாக பார்க்க முடியும். உங்களுக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கு. நீங்க உங்க பர்சன் நினைக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு போய் ஒரு கிரீன் சிக்னல் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ள இருக்கு. அப்போ உங்க காதல் வாழ்க்கை, உங்களுடைய காதல் கைகூடும் நேரம் எப்போது? யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க ரொமான்ஸ் ஏஞ்சல் மூலியமானா, இந்த அப்போ உங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குப்பா, அது சீக்கிரமே நடக்க போகுதுப்பா, உங்களுக்குள்ள ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அத மனசுல வச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்களா, ஓகே நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட இந்த வீடியோவை பாருங்க, அணுகுங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கார்டு வெட்டிங் கார்டு தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இது ரொம்ப ஸ்பெஷலான ரீடிங்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ரீடிங்ல, பர்டிகுலர் ரீடிங்ல வெட்டிங் அப்படிங்கிற விஷயமும் வந்திருக்கு, என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற விஷயமும் வந்திருக்கு, திருமணம், நிச்சயதார்த்தம். அப்போ இது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டுங்கிறத உணர ஆரம்பிங்க. எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான பாண்டு. ஒண்ணு ஏதாவது ஒண்ணு வரதே கஷ்டம். ஒரு ரீடிங் எடுக்கிறோம்னா ஏதாவது ஒரு கார்டு வரதே கஷ்டம். இங்க 2 கார்டு வந்திருக்கு. அப்ப உணருங்க இது எவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனாக இருக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க? இப்ப இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் போது உங்க மனசுல ஒரு நபர் வருவாங்க. அந்த நபர் உங்களுக்கான நபர். ஏன்னா உங்களுக்கு தோணும் நம்ம காதல் வாழ்க்கை கை கூடுமா, அந்த நாள் எப்போ, அந்த நாள் எப்போ, வெகு தூரத்துலதான், சீக்கிரமாக அந்த நாளை உங்களை தேடி வர வைப்பாங்க. அந்த நாள் உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ரீடிங். என்கேஜ்மெண்ட், வெட்டிங், சோல்மேட் கார்டு இருக்கு. நான் அடுத்து சொல்றேன். சோல்மேட் கார்டு இருக்கு. சோ இந்த ரீடிங் வந்து மறுக்கவே முடியாது. இது ஒரு ஸ்பெஷல் ரீடிங். ஏன்னா உங்களுக்கு திருமணம், நிச்சயதார்த்தம், இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் சீக்கிரமாவே நடக்க போகுது. வெரி சூன். இங்க ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. வேற என்ன வேணும் ரிலேஷன்ஷிப்ல? இந்த சிச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு தெரியுமா? ஒரு சிச்சுவேஷன், என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தனித்தனியா சொல்லல. இது நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன், இல்ல டாக்கிங் டேர்ம்ஸ்லயே இல்ல ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், இல்ல நாங்க பேசிட்டே இருக்கோம் ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இல்ல, செகண்ட் மேரேஜ், நான் டிவோர்ஸ் ஆயிட்டேன்,
எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நான் பிரேக்கப்ல இருக்கேன், என்ன ஒன் சைடட் லவ், என்ன ப்ராப்ளம் இருக்கு உங்களுக்கு, ஓகே நீங்க இந்த ரீடிங்ஸ் பாக்குறீங்க, பார்க்க உட்கார்ந்துட்டீங்க, போன் எடுத்து இந்த ரீடிங்ஸ் பாக்குறீங்கன்னா இந்த ரீடிங்ஸ் உங்களுக்கான ரீடிங்ஸ் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு பாருங்க. ஏதாவது நான் சொல்ற அத்தனை பாயிண்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பாயிண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்குன்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜஸை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெர்டிங் அப்படின்னு வந்திருக்குன்னா இந்த கனெக்ஷன் ஸ்பெஷல் கனெக்ஷன். இந்த சிச்சுவேஷன் கண்டிப்பா மேரேஜ்ல தான் போய் முடியும், மேரேஜ்ல தான் போய் நிற்கும். உங்களுக்கும் உங்க நபருக்கும் என்ன போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்ன போயிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சிச்சுவேஷன் வந்து மேரேஜ்ல போய் தான் நிற்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கை கைகூடுவதற்கான நாள் இதோ வந்து கொண்டே இருக்கிறது. இட் இஸ் ரீச்சிங் யூ, இட் இஸ் ரீச்சிங் யூ இன் ஃபியூச்சர். இப்போ வந்து பிரசன்ட், பாஸ்ட்ல என்ன நடந்திருந்தாலும் விட்டுருங்க. ஃபியூச்சர் உங்களுக்கு உங்க நபரோடு தான் அமையும், நல்லபடியாக அமைய போகிறது. வாழ்த்துக்கள். soulmate என்ன சொல்றது? soulmate connection. It is a lovable connection. It is a very soon connection. It is a wedding connection, engagement connection. It is a chemistry connection. இப்போ வந்து soulmate connection. இது வந்து ஒரு இதயபூர்வமான கனெக்ஷன். சோல், அவங்க உங்களுடைய சோல். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்களா வீடியோ பார்க்கும்போது, மேம் என்னோட கனெக்ஷன் சோல்மேட் கனெக்ஷனா சொல்லுங்க மேம், என்னோட கனெக்ஷன் சோல்மேட் கனெக்ஷனா சொல்லுங்க மேம் அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன், எஸ், திஸ் இஸ் யுவர் சோல்மேட். அவங்க உங்களுடைய சோல்மேட் கனெக்ஷன் தான். உங்க காதல் வாழ்க்கை வந்து இல்லாம போயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு, நிராகரிச்சிருச்சு, நான் ரொம்ப டவுனா இருக்கேன், ரொம்ப கண்ணீர் விட்டுட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ஒரு நாள் நான் அழுதுட்டு இருக்கேன், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. என்னோட கனெக்ஷன் என்ன கனெக்ஷன்? ஒருவேளை கர்மிக் கனெக்ஷனா, ட்வின் ஃபிளேமா, சோல்மேட்டா, காஸ்மிக் கனெக்ஷனா, என்ன கனெக்ஷன் நாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன், ஒரு சோல்ஃபுல் கனெக்ஷன், ஒரு பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன். வாழ்வுல இருந்து எட்டர்னிட்டி வரைக்கும், சாகுற வரைக்கும் இந்த கனெக்ஷன் வில் பி ஸ்டேயிங் வித் யூ. இந்த பர்சன் உங்களுக்கான பர்சன். இந்த காதல் வாழ்க்கை உங்களை தேடி வரப்போகிறது. அந்த நாள் வந்துருச்சு. உங்களுடைய காதல் வாழ்க்கை கைகூடுவதற்கான நாள் யூனிவர்ஸ் மூலியமாக வந்து கொண்டே இருக்கிறது. ரொமான்ஸ் ஏஞ்சல் உங்களுக்காக போய் வேலை பார்க்கறாங்க. உங்க பர்சன் மனசை ஹீல் பண்றாங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஹீல் பண்றாங்க, ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஹீலிங் வில் பி தேர். கண்டிப்பாக உங்க பர்சன் மனசுல ஹீலிங் இருக்கு, ஹீல் ஆயிட்டே இருக்காங்க. ஆனா ஹீலிங்க்கு டைம் எடுக்கும், நிறைய டைம் எடுக்கும். ஆனா அந்த பர்சன் உங்களை நினைச்சிட்டு இருக்காங்களா? ஆமா நினைச்சிட்டு இருக்காங்க. லவ் பண்றாங்க. சீக்கிரமே உங்களை தேடி இந்த பர்சன் வருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ரிலீஸ் யுவர் எக்ஸ். நான் சொன்னேன் இல்லைங்களா, பிரேக்கப்ல பாத்துட்டு இருக்கீங்களா, இல்ல நான் இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்னால மூவ் ஆன் பண்ண முடியல, அந்த பாஸ்ட் பர்சன் வந்து எனக்கு டிஸ்டர்பா ஆகுறாங்க, என் மனசுல இருந்துட்டே இருக்காங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் மூவ் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் வேற ஒரு லைஃப்ல அடியெடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து மூவ் ஆன் பண்ணணும், நான் வெளியில வரணுங்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்படின்னா, ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த எக்ஸ் கூட இருந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்து வெளியில வரணும். டைம் ஹேஸ் கம் டு கிளியர் ஒரு எனர்ஜி. டைம் வந்துருச்சு. இப்போ நீங்களே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு நான் வெளியில வர முடியாதுப்பா, என்னால வெளியிலேயே வர முடியாது அப்படின்னு நினைச்சு உட்கார்ந்துட்டு இருந்தா கூட டைம் விடாது, டைமும் எனர்ஜியும் விடாது. காலம் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லும். எப்பேற்பட்ட ஆறாத காயங்களுக்கும் காலம் தான் மருந்தா இருக்கும். சோ அதே மாதிரி உங்களுடைய காயத்துக்கும் காலம் மருந்து போடுற காலம் வந்தாச்சு. ஓகே, நீ உன் எக்ஸ மறக்க மாட்டேங்கிறியா? நான் உன்னை மறக்க வைக்கிறேன். அந்த எனர்ஜியை நான் உனக்கு தரேன், அந்த ஹீலிங் எனர்ஜியை நான் தரேன். அந்த ஹீலிங் எனர்ஜி உன்னை கிளியர் பண்ணும். அப்போ உங்களுடைய காதல் கைகூடும் நாள் விரைவில் இருக்கு, சீக்கிரமே இருக்கு. உங்க காதல் வாழ்க்கை, எந்த காதல் வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அதே காதல் வாழ்க்கையால நீங்க சிரிக்க போறீங்க. அதுல எந்த விதமான
மாற்றமும் இல்ல. சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய எக்ஸ் விஷயங்கள், எக்ஸ் பாஸ்ட் அத வந்து மறந்து வெளியில வாங்க. அது ரொம்ப 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 முக்கியம். லாஸ்ட் கார்டு எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். இதை நான் எடுத்தேன், ஷஃபிள் பண்ணிட்டு கார்டு இந்த பக்கம் வச்சிருந்தேன். அப்போ எனக்கு டக்குன்னு இந்த கார்டு எடுக்கணும்னு தோணுச்சு. எப்படி வெரி சூன் அப்படிங்கிற கார்டு எடுக்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் யுவர் லவ் எனக்கு என்னமோ தோணுச்சு, நீங்க லவ்வே காட்ட மாட்டீங்களோ, லவ் கொஞ்சம் கம்மியா காட்டுறீங்களோ, மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கீங்களோ உங்க லவ். சைலண்டான ஒரு ஆள், இன்ட்ரோவெட்டான ஒரு ஆள். எவ்வளவு லவ் இருந்தாலும் நான் காமிக்க மாட்டேன் மேம், என் பர்சன்ட்ட நான் சொல்லவே மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பேன், ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பேன், உள்ளேயே லவ் வச்சுட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆளா நீங்க? இல்ல உங்க பர்சன் உங்களை அந்த மாதிரி பண்றாங்களா? அவங்க மனசுக்குள்ளேயே லவ் வச்சுட்டு உங்ககிட்ட சொல்லாம இருப்பாங்க, நீங்க ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ணுவீங்க, சொல்லிட்டே இருப்பீங்க உங்க லவ், ஆனா உங்க பர்சன் சைட்ல இருந்து ரிப்ளையே வராது. அப்படியே கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்க சீக்கிரமே அவங்க லவ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க. எக்ஸ்பிரஸ் யுவர் லவ். உங்க சைடு இருந்தும் கேக்குறாங்க, நீயும் கொஞ்சம் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ண, நானும் என் லவ் கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்றேன், 2 பேரும் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க ஆன்சர்? உங்க மனசுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, இந்த வீடியோ பார்த்து சொல்லிக்கோங்க என்ன ஆன்சர் சொல்ல போறீங்க அப்படின்னு. உங்க பார்ட்னர் உங்ககிட்ட கேக்குறாங்க, உன் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? உங்க மனசுல நினைச்சுக்கோங்க அந்த ஆன்சரை. கண்டிப்பா அது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. இன்னைக்கு அது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களை ரீச் ஆக போது, மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்க. உங்க பர்சனை நீங்க அடையக்கூடிய காலம் வந்தாச்சு. உங்க காதல் வாழ்க்கை கை கூடும் நாள் வந்தாச்சு. நீங்க இந்த காதல் வாழ்க்கை இன்னைக்கே கை கூடும்னா இன்னைக்கே கை கூடும். நீங்க நம்புறதுதான் உங்களுக்கு பிரதிபலிக்கும். சோ அந்த ப்ராசஸ் இப்போல இருந்தே நடக்க ஆரம்பிக்கும். உங்க பர்சன் உங்களை தேடி வர போறாங்க. அந்த ஆறாவை நீங்க என்ன பண்ணணும்? செட் பண்ணணும். உங்க மனச அலைப்பாய விடாம, நெகட்டிவான விஷயத்துக்கு போக விடாம பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ண வைங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டே மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நிச்சயமா கோ அஹெட் அண்ட் மேக் த ரொமான்டிக் ஜெஸ்டர். அதுதான் நானும் சொல்றேன். கோ அஹெட். என்னதான் நடக்க போகுது உங்க காதல் வாழ்க்கையில, வெயிட் பண்ணி பாருங்க. இட் வில் பி குட். ஓகேவா? ஓகே, ஒரு நல்ல ஒரு ரீடிங்கோட நான் என் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஜோதி டெரோட்ல எப்பவுமே ரீடிங்ஸ் மட்டும் இருக்காது, அது கூட சேர்ந்து நிறைய பாசிட்டிவான கொட்டேஷன்ஸ், பாசிட்டிவான ரீடிங்ஸ், பாசிட்டிவான வார்த்தைகளை நான் சொல்லுவேன். அதான் நம்மளுடைய ஜோதி டெரோட்டோட ஸ்பெஷல். ஒன்லி ரீடிங்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பாசிட்டிவான விஷயங்களையும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே, வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணும், அதாவது மேம் நீங்க ஜென்ரலா சொல்றீங்க, எனக்கு அது ரெசனேட் ஆகுது, இல்ல நீங்க ஜென்ரலா சொல்றீங்க எனக்கு அது சுத்தமா ரெசனேட் ஆகல, என்னோட லவ் லைஃப்ல சேஞ்சஸே இல்லை, இப்படி எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, நீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பர்சனலாக ரீடிங்ஸ் எடுங்க. அப்போதான் உங்க லவ் லைஃப்ல என்ன போயிட்டு இருக்கு, தேர்ட் பார்ட்டி இருக்காங்களா, இல்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, இல்ல உங்க பர்சனுக்கு உங்க பார்ட்னருக்கு பிரச்சனை இருக்கா, என்ன பிரச்சனை, என்ன யூனிவர்ஸ் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க டேரோ கார்ட்ஸ் மூலியமாக அப்படின்னு நான் உங்களுக்கு பார்த்து ஒரு ரீடிங்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ நீங்க ஜென்ரல் ரீடிங்கை பார்த்துட்டு பர்சனல் ரீடிங்ஸை ஜட்ஜ் பண்ண வேண்டாம். பர்சனல் ரீடிங்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், ஜென்ரல் ரீடிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்க நம்ம கிட்ட பர்சனல் ரீடிங்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கிளியரான டீடைல்ஸ் அண்ட் ரீடிங்ஸை அங்க வந்து கொடுப்பேன். ஓகே, டாடா, பை பாய், டேக் கேர், லவ் யூ லாட்ஸ். நம்ம சேனலை இதே மாதிரி எப்பவும் போல சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், பிரைஸ்லெட்ஸும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ரோஸ் குவார்ட்ஸ் பிரைஸ்லெட் தான் இப்போ எல்லாரும் கேக்குறாங்க. ஸோ ரோஸ் குவார்ட்ஸ் பிரைஸ்லெட் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நிறைய கிறிஸ்டல்ஸ் பிரைஸ்லெட்மே நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு பிரைஸ்லெட் வேணும்னாலும் உங்களுடைய ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், நன்றி.